மூன்றாவது இந்த யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இந்த ஜனங்கள் சந்திக்கிற மூணாவது பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்க ரொம்ப மோசமான ஒரு வறட்சியான ஒரு அனுபவத்துக்குள்ள இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய வறட்சி இருக்கிறது. இந்த வறட்சியை குறித்து நீங்க வேதத்தில் நீங்க வாசிப்பீர்களே ஆனால் பாருங்களேன், யோவேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 23வது 24வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 23, 24 வாசிக்கலாம். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். களஞ்சியங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஜனங்கள் எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப வறட்சியா இருக்காங்க. இவர்களுக்கு இந்த நிந்தைக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய வீட்டில் இருக்கிற குறைவு தான் காரணம். அப்படின்னா பற்றாக்குறை தான் காரணம். நிறைய பேர் மதிக்கல. ஏன் மதிக்கலைன்னா, காசு இல்லாதனால மதிக்கல. நிறைய பேர் மதிக்கல, அவங்கள மாதிரி இவங்களுக்கு வேலை இல்லை அதனால அவங்க மதிக்கல. அவங்கள மாதிரி வீடு இல்லை அதனால மதிக்கல. இன்னைக்கு நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்ம நிந்தையா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அவர்கள் பார்க்கிற அளவுக்கு நம்ம என்ன இல்லைன்னா நல்ல வெல்த்தா இல்லை, ஆசீர்வாதமா இல்லை, ரொம்ப வறட்சியா இருக்குது. நம்முடைய ட்ரெஸ் வறட்சியை காண்பிக்குது, நம்முடைய செயல்பாடுகள் வறட்சியை காண்பிக்குது. இன்னும் நம்முடைய சாப்பாட்டு முறைகள், நம்முடைய தங்கி இருக்கிற முறைகள், இது எல்லாமே மற்றவங்களுக்கு சில நேரத்தில் என்ன காமிக்குதுன்னா வறட்சியை காமிக்குது. ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இல்ல நீ பயப்படாத, நான் உனக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்வேன். எப்படி பெரிய காரியத்தை செய்வேன் அப்படின்னா, இங்க ஆண்டவர் 2 கேஸ் சொல்றாரு. ஒன்னு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க 24வது வசனத்தை வாசிக்கும் போது, களஞ்சியங்கள் தானியத்தால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். இப்போ ஆண்டவர் 2 விதமான காரியத்தை சொல்றார். ஒன்னு என்னன்னா களஞ்சியங்கள் தானியம், இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா ஆலைகள் திராட்சரசம். நல்லா கவனிச்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்றாரு களஞ்சியம் தானியம், இன்னொன்னு என்ன சொல்றாரு ஆலைகளிலே திராட்சரசம். இப்போ திராட்சரசம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஃப்ரூட்ஸ். இது ஃப்ரூட்ஸ், அதுக்கு சம்பந்தப்பட்டது. தானியம், களஞ்சியத்தில் இருக்கிற தானியம், கோதுமை அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, அது நம்ம சாப்பிடக்கூடிய. அப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு இயர்ல பாத்தீங்க அப்படின்னா சீசன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா ஒரு சீசன்ல கோதுமை இருக்கும், இன்னொரு சீசன்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் அது விளையும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நான் நிறைய பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2 சீசனையுமே நான் உனக்கு ஆசீர்வதிச்சு தருவேன். களஞ்சியத்தில் உனக்கு தானியமும் வரும், உனக்கு ஆலையில திராட்சரசமும் வரும். நான் இன்றைக்கு கிருபையாய் விசுவாசிக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 100 days ஜெபம் முடியும் போது ஒன்று நடக்கும். உங்களுக்கு 6 மாசம் இல்லை, ஒரு வருஷத்துல 3 மாசம் இல்லை, ஒரு வருஷத்துல 12 மாதமும் கர்த்தர் மாற்றி 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 குறைவில்லாத வருமானத்தை ஒரு மாசத்துல உங்களுடைய கையில 15 நாள் இல்ல, 20 நாள் இல்ல, 30 நாட்களும் கர்த்தர் மாற்றி மாற்றி நம்புறவங்க கைகளை தட்டி முழு பலத்தோடு ஆமென். எல்லா சீசனையும் ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், 365 நாட்களையும் ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். வேதம் சொல்லுகிறது, வருஷத்தினுடைய துவக்கம் முதல் வருஷத்தினுடைய முடிவு வரை கர்த்தருடைய கண்கள் அந்த தோட்டத்தின் மேல கவனமா இருக்கிறது. இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஒன்று நடக்கும். எஸ், நடக்கும். விசுவாசிங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தர் 2 சீசன்லையும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. 2 சீசனும் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற போகிறது. ஹல்லேலூயா, ஆமென். இப்போ அவங்க இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த களஞ்சியங்கள் எல்லாம் வெறுமையா இருக்குது, அவங்களுடைய ஆலைகளில் எந்த வேலையும் இல்லை. ஆனா திடீர்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்க்குறாங்க, களஞ்சியத்தை திறந்து பார்த்தா ஒரே கோதுமையா இருக்குது.
ஆலையில வந்து பார்த்தா எது வழிந்து ஓடுதாமா? ஹலோ, திராட்சரசம் வழிந்தோடுது. உடனே பார்த்த உடனே என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். நம்பர் 3, மூன்றாவது ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் அவங்க சொல்லுவாங்களாமா. எப்படி சொல்லுவாங்கன்னா, உங்க வறட்சியை மாத்தி ஆண்டவர் செழிப்பா வச்சிருக்கிறத பார்த்துட்டு சுத்தி இருக்கிறவங்க சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தர் இவனுக்கு பெரிய காரியத்தை. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எப்படி இருந்த மனுஷன், எப்படி குறைவா இருந்த மனுஷன் இன்னைக்கு எப்படி கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். இது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா அப்படின்னா இந்த செய்தியை நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஆண்டவர் வந்து சங்கீதத்தின் மூலமாய் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஆமேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதை யார் பார்த்து சொல்லுவாங்களாமா? கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே. அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, உங்களை குறிச்ச சாட்சி நிறைய பேர் சொல்ல போறாங்க. உங்களை குறிச்ச சாட்சியை இதுவரைக்கும் நீங்க தான் சொன்னீங்க. ஆனா இனி உங்களை குறிச்ச சாட்சியை நீங்க மட்டும் கிடையாது, சுற்றி இருக்கிற புறஜாதிகள், ரட்சிக்கப்படாதவர்கள், ஆண்டவரே தெரியாதவங்க, யாரோ ஒருத்தர் சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தர் இவர்களுக்கு, இவங்க ஆராதிக்கிற ஆண்டவர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செஞ்சார்னு அவங்க சாட்சி சொல்லுவாங்க. அப்போ அவங்க என்ன சாட்சி சொல்லுவாங்க? கர்த்தர் இவர்களுக்கு அப்படி என்ன பெரிய காரியத்தை செய்தார். இந்த சங்கீதக்காரன் எழுதுற இந்த தீர்க்க தரிசன வார்த்தை எங்க இருக்குது? யோவேல நீங்க படிச்சு பார்த்தீங்க தெரியும். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். அப்போ யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல இவங்க எந்த நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்றதுதான் ஆவியானவர் பேசுறாரு. ஃபர்ஸ்ட் அவங்க இருக்கிற நிலைமை என்ன நிலைமைன்னா, அவர்களுக்குள்ள நிந்தையா இருக்கிறாங்க. இப்ப கர்த்தர் சொல்றாரு, உன்னை குறிச்சு புறஜாதிகள் பேசுவாங்க, கர்த்தர் இவன் நிந்தையை மாற்றி போட்டார் என்று புறஜாதிகள் பேசுவார்கள். அப்போ இவங்க மேல இருந்த முதல் நிந்தை என்ன அப்படின்னா, அவங்க முகத்துல என்ன இல்ல? எங்க பார்த்தாலும் என்ன இல்ல? சந்தோஷமே இல்ல. ஆனா இப்ப திடீர்னு இவங்களை பார்த்த உடனே என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இவங்க முகம் பிரைட்டா இருக்குது, இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. உடனே சுத்தி இருக்கிறவங்க சொல்றாங்க, புறஜாதிகள் சொல்றாங்க, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார், அதனாலதான் இவங்க சந்தோஷமாயிட்டாங்க. நம்பர் 2, இரண்டாவதாக, இப்போ ரெண்டாவது என்னன்னா, இவங்களுக்கு நிறைய கேள்வி இருக்குது, ஆனா என்ன இல்ல? என்ன இல்ல? பதிலே இல்ல. இப்போ ஆண்டவர் வந்து இவங்க பதில சொல்லல, இவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது, ஆனா கர்த்தர் இவர்களுக்கு பதிலா இருக்கிறார். இப்போ புறஜாதிகள் எல்லாம் பார்க்கறாங்க, நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி அவன் வாழ்க்கையை குறித்து கேள்வி கேட்டோம், ஆனா இன்னைக்கு அதனுடைய பதில கண்டுபிடிச்சோன்னு சொல்லி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார். ஆமென். இப்போ மூன்றாவது, இந்த ஜனங்கள் கடந்து போகிற மூணாவது சிச்சுவேஷன் என்னன்னா, என்ன வறட்சியா இருக்குது. அப்படின்னா எல்லாமே வெறுமையா இருக்கு, அவங்களுக்கு எதுவுமே இல்லை, அவங்க ட்ரெஸ் சரியில்லை, அவங்களுடைய சுற்றி இருக்கிற சூழ்நிலை சரியில்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால அவங்க எல்லாருக்கும் என்னவாயிட்டாங்கன்னா, நிந்தையா மாறிட்டாங்க. கையில காசு இல்லாததுனால, செழிப்பு இல்லாததுனால அவங்க நிந்தையா மாறிட்டாங்க. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, 2 சீசனை கொடுக்கிறாரு. ஒரு சீசன் என்னன்னா, அவர்களுடைய களஞ்சியத்துல தானியம் கோதுமை வருது. இன்னொரு சீசன்ல ஆலையில திராட்சரசம் வழிந்தோடுகிறது. வருஷத்தினுடைய 365 நாளும் கர்த்தர் ஒரு நல்ல இன்கமை கொடுத்து, மாசத்தினுடைய 30 நாட்களும் ஆண்டவர் ஒரு இன்கமை கொடுத்து, எப்ப பார்த்தாலும் களஞ்சியத்துல ஃபுல்லா தானியம் இருக்குது. திராட்சரச ஆலையில திராட்சரசம் வழிந்தோடிட்டே இருக்குது. இப்போ அந்த ஆக்டிவா இருக்கிறத பார்த்த உடனே சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் சொல்றாங்க, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை, நம்பிக்கையோடு கரங்களை தட்டி ஆமென், இது நடக்க போகிறது, இது நடக்க போகிறது. நல்ல ஆமென். மகா வறட்சியான காலத்திலும் என் ஆத்துமாவை நினமுள்ளது ஆக்கிற கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, மகா வறட்சியான காலத்திலும் என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். நீங்க அந்த வசனத்தை வாசிங்களேன். யோவேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனத்தை வாசிக்கலாமா?
யோவேல் 2:26 கர்த்தர் பதில் கொடுக்கிறாரு. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு, நல்லா சொல்லுங்க, திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நல்ல கரங்களை தட்டி ஆமேன். வெட்கத்திற்கு பதிலாக எனக்கு 2 மடங்கு பதில் தருகிறவர், வெட்கத்திற்கு பதிலாக ஹல்லேலூயா ஆமென். அதற்கு தான் இந்த புதிய மாதம், அதற்கு தான் இந்த புதிய வருஷத்துக்குள்ள கர்த்தர் என்ன கொண்டு போறாரு. ஆமென். நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. பாடுங்க. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, என் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த காளிப்பை தாரும் தேவா. ஆனந்த காளிப்பை தாரும். கைகளை மேல தட்டி போத கேரவை பாடும். இயேசுவே புது கேரவை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். ஹல்லேலூயா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. பாடிக்கொண்டே முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். எல்லா வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பா. இப்ப கைகளை மேல தட்டி போத கேரவை தாரும் தேவா. பாடும். இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். புது கிருபை கேளு கேளு. ஒரே ஒரு புது கிருபை எனக்கு கிடைக்கட்டும். திரும்ப திரும்ப புது கிருபை ஒளியட்டும். கிடைக்கட்டும் கிடைக்கட்டும் கிடைக்கட்டும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய சொல்லுவோம். சவால்கள் சந்தித்திட, சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட. ஹல்லேலூயா. உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவு சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, தேவ சமாதானம் நான். இப்ப கைகளை தட்டி போத கேரவை தாரும் தேவா. சொல்லுங்க பிரதர். எஸ் பிரதர். ஆதாரபோ ரஹாதாரா ரியாகபா லோதாரா. இயேசுவே கிருபை கிருபை கிருபை, புது கிருபை. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய். திரும்ப திரும்ப கேளுங்க. புது கிருபை, வாழக்கூடிய கிருபை, புது பலன், புது பலன், புது மன்னா, புது மன்னா. நியூ, ஒரு நியூவை கர்த்தர் தருகிறவர். புது பலன். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை. இயேசுவே 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 இயேசுவே. இறங்கும் 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 இயேசுவே. இறங்கும் இயேசுவே. இறங்கும் இயேசுவே. உம்முடைய அக்கினி மழை, உம்முடைய அக்கினி மழை இந்த 78வது நாளில் ஒவ்வொருத்தரையும் பற்றி பிடிச்சு, புது கிருபை, புது கிருபை, புது ஒரு பிசினஸ், புது ஒரு அபிஷேகம், புது ஒரு ஊழியம்,
புது ஒரு திறந்த வாசல், ஒரு நியூ வே, ஒரு நியூ வே, ஒரு புது வாசல். இப்போ 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 என் தம்பிக்கு தங்கச்சிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்ப கடந்து வருவதாக திறக்கிறவர் புதுமை. இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன், அது இப்பொழுதே தோன்றும். அது வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற கர்த்தர். ஒரு புதிய வாசல், ஒரு புதிய மகிமை. வாலிபர்கள் மேல, கன்னிகைகள் மேல இப்போ ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. களஞ்சியத்திலே தானியம், களஞ்சியத்திலே தானியம், ஆலையிலே திராட்சரசம். களஞ்சியத்திலே தானியம், ஆலயத்திலே திராட்சரசம். ஓ ரத்தலர. ஆமென், 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 ஆமென். என்னுடைய வறட்சியை செழிப்பாக்குறதற்கு, ஆமென், thank you ஜீசஸ். என்னுடைய வறட்சியை செழிப்பாக்குறதற்கு கர்த்தர் என்னுடைய ஆலையில திராட்சரசம் புரண்டோடும், என்னுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். ஒரு 5 டைம் சொல்லுங்க பார்க்கலாம். என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், என் ஆலைகளிலே திராட்சரசம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆமென். என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், என் ஆலையிலே திராட்சரசம் புரண்டோடும். ஹalleluya. சீசன் 2 சீசனையும் கர்த்தர் எனக்கு ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் 365 நாளை எனக்கு பிளஸ் பண்றார். 30 டேஸும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு காலையிலிருந்து கர்த்தர் அந்த காரியத்தை சொல்றாரு. காலையில ஆண்டவர் நல்ல வாக்கு தத்தத்தை ஏசப்பா இந்த மாதம் நமக்கு தந்தார். அப்போ இந்த வார்த்தையை ஆண்டவர் மென்ஷன் பண்ணி கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது யாரோ ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை. பிரதர், 30 டேஸும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். 30 நாட்களும் கர்த்தர் உங்களை போஷிக்க போறார். 30 நாட்களும் புதிய புதிய ப்ராஜெக்ட் ஆண்டவர் தரப்போறார். 30 நாட்களும் கர்த்தர் வருமானத்தை தரப்போறார். 30 நாட்களும் ஆண்டவர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரப்போறாரு. இதை நீங்க பார்ப்பீங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். ஏன்னா அவருடைய கண்ணு வருஷத்தினுடைய துவக்கம் முதல் முடிவு வரை. ஆமென். 5வது ஒரு காரியத்தை கூட உங்களுக்கு சொல்லி ஜெபித்து முடிக்க போறேன். அப்படின்னு சொன்னா, இந்த யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே ஜனங்கள் இருந்த நிலைமை அப்பதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார். ஆமென். 5வது இவருடைய நிலை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இவ்வளவு ரொம்ப மோசமான ஒரு சிச்சுவேஷன் இங்கே இருக்குது. பணம் சுத்தமா இல்லை, பலிகள் நிறுத்தப்பட்டது. இதுக்கு முன்னாடி கடந்து வந்த மாதிரி அவங்க முகத்துல சந்தோஷம் எதுவும் இல்லை. இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரகிளுக்குள்ள இருக்கும்போது இவங்களுடைய ஒரு பெரிய பழக்கம் என்னன்னா, துக்கம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வஸ்திரத்தை கிழிச்சிருவாங்க. அவங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனுஷங்களுடைய அவங்களுடைய பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, துக்கம் வந்த உடனே வஸ்திரத்தை கிழிக்கிறது தான் அவங்களுடைய பழக்கம். தங்களுடைய துக்கத்தை அவங்க வெளிப்படுத்துறது வஸ்திரத்தை கிழிச்சு வெளிப்படுத்துவாங்க. நான் துக்கமா இருக்கிறேன், நான் துக்கமா இருக்கிறேன். அப்போ இந்த ஏரியாவுக்குள்ள யாராவது ஒருத்தர் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்க தோற்றம் வித்தியாசமா இருக்குது. அவங்களுக்கு நல்ல தோற்றமே இல்லை. அவங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்காங்கன்னா, பரிதாபமா இருக்கிறாங்க. கிழிஞ்ச சட்டையோட இருக்கிறாங்க. அந்த சட்டை கிழிஞ்சு போய் இருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டா, எனக்கு துக்கம். பழைய நீங்கள் ஆட்கள் எல்லாம் வாசிக்கும் போது வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஏதாவது ஒரு துக்கம் வந்தால் சாம்பலை தூக்கி தலையில் போட்டுட்டு வஸ்திரத்தை கிழிச்சிட்டு எங்கே பண்ணுவாங்கன்னா, ஒரு வாரமாக போய் உட்காருவாங்க. முதல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் சோகம்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா, அப்படின்னா ஆண்டவரை ஆண்டவரிடத்துல தாழ்த்தணும் அப்படின்னு சொன்னால் அவங்க ஃபஸ்ட்டு அந்த வேலை தான் செய்வாங்க. தங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய வெளி தோற்றத்தை நிறைய நேரத்தில் அவங்க ரொம்ப டல் பண்ணிக்குவாங்க. ஆனால் இது நான் ரொம்ப சின்ன வயதாகி ஊழியத்தில் அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு பரிசுத்தவான அப்படி எனக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் சொல்லும்போது சொன்னார், இல்லை சில நேரங்களில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வஸ்திரங்களை, நல்ல வஸ்திரங்களை, மதிப்புக்குரிய வஸ்திரங்களை அப்படியே களைந்து கொண்டு ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்றது மாதிரி.
அந்த அனுபவம் உங்களுக்கு வேணும்னு சொன்னார். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அந்த மாதிரி வரும்போது, போராட்டம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரொம்ப பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணுற ஆட்கள் இருந்தால் அந்த ட்ரெஸ்ஸிங்கை நீங்கள் குறைச்சிட்டு நீங்கள் உங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக ஒரு கூலான ஒரு ஆளாக மாற்றி நீங்கள் பகட்டாக இருக்காமல் அப்படியே கொஞ்சம் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் உட்காரணும் கர்த்தர் சமூகத்தில் அப்படின்னு. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை கண்டிப்பாக நீங்கள் கூட செஞ்சு பார்க்கலாம். அப்படின்னா சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, எப்போ நம்ம ஒரு மாதிரி இருக்கிறோமோ அப்போ நல்லா காமிக்கணும்னு நினைப்போம். சில நேரத்தில் நம்ம ரெட்டுடுத்தி சாம்பலில் நம்ம உட்காரணும். அப்போ ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணுவார்னா, கர்த்தர் இறங்குவார். ஏன்னா நம்முடைய தேவன் இரக்கத்தின் தேவன். நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிக்கிற தேவன் அல்ல. ஆமென். தாவீது சிங்காசனத்தை விட்டு இறங்கி அந்த மாதிரி சிங்காசனத்திலே உட்கார்ந்துட்டே நம்ம பண்ண முடியாது. சில நேரத்தில் நம்முடைய போராட்டங்கள் மாறுறதற்கு நம்ம அந்த மாதிரி கீழே நம்மளை தாழ்த்தணும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்றதுன்னா, அவங்க தோற்றம் வித்தியாசமா இருக்குது. இப்போ ஆண்டவர் கிருபையாய் கர்த்தர் இறங்குறாரு. நீங்க 126வது சங்கீதத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாமா? 126ஆம் சங்கீதம் 6வது வசனம். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தன் அறுத்த அரிக்கட்டுகளை கம்பீரத்தோடே திரும்பி வருவான். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவனுடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நீங்க 126வது சங்கீதத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாமா? 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். ஹல்லேலூயா. கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவீராக. திடீர்னு பாய்ந்து கொண்டு போகிற ஒரு அருவி போல ரொம்ப வேகமா பாய்ந்துட்டு போகுது. தெற்கத்தி வெள்ளம் அப்படியே புரண்டு ஓடி இருக்குது. ஆனா திடீர்னு என்ன பண்றதுன்னா, அந்த தெற்கத்தி வெள்ளங்களை எங்க பக்கமா திருப்புறாருன்னா, இவர்கள் பக்கமாய் திருப்பி கர்த்தர் அந்த செழிப்பை கர்த்தர் தர்றதுனால இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுடைய தோற்றம் கிருபையாய் மாறி இப்ப பார்க்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார். பிரதர், சிஸ்டர், இன்னைக்கு 5வது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களை தோற்றத்தை கர்த்தர் மாற்ற போறாரு. உங்களுடைய வெளிய அட்மாஸ்பியரை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் மாற்ற போறாரு. உங்களை பார்த்தா இன்றைக்கு நிறைய பேர் நீங்க ரொம்ப வறுமையில இருக்கிறதும் கஷ்டத்துல இருக்கிறதும் போல உங்களை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, கர்த்தர் இதற்கு முன்பாக இழந்த தோற்றத்தை மறுபடியும் உங்களுக்கு தருவார். உங்களுடைய பர்சனாலிட்டியா ஆண்டவர் மகிமையாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது சிலருக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை. இதுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை. உங்களுக்கு முக களையை உண்டு பண்ணுகிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், முக களையை உண்டு பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. தானியேல் எழுதின புஸ்தகத்தில் வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அங்கே இருக்கிற ஜனங்களை பார்க்கல இவங்க வெறும் மரக்கறிகளை சாப்பிட்டாங்க. ஆனா செக் பண்ணி பார்த்தா இவங்க முகம் எப்படி இருந்துச்சாமா, அப்படியே பிரைட்டா, இவங்க முகம் ஆசீர்வாதமாய் முகம் களை உள்ளதா இருந்தது. இந்த 100 days ஜபத்தில் நிறைய பேருடைய தோற்றத்தை கர்த்தர் கிருபையாய் மாற்ற போறாரு. விசுவாசிக்கிறீர்களா? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்களை பார்த்த உடனே நிறைய பேருக்கு ஒரு நல்ல ஒப்பீனியனை கர்த்தர் தருவாராக. உங்களை பார்த்த உடனே கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று கண்டுபிடிக்கிற அளவிற்கு இழந்த உடம்பு திரும்ப வரும், இழந்த மகிமை உங்களுக்கு திரும்ப வரும், இழந்த அந்த பலன் உங்களுக்கு திரும்ப வரும். இது கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, ஆமே, நீங்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியாய் மாற போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். அந்த தோற்றத்தை கிருபையாய் மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இப்ப 5 blessing ஆண்டவர் தந்திருக்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்லிக் கொண்டார்கள். அப்படியே சொல்லிட்டே எழும்பி நிற்கலாம். பாருங்க, ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகள் அப்படியே எழும்பி நில்லுங்க. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை
செய்தார். எல்லாரும் சத்தமா 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 கர்த்தர் எனக்கு பெரிய காரியத்தை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்ல போகிறார்கள். என்னை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்ல போகிறார்கள், ஆண்டவர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார். சுற்றி இருக்கிறவர்கள் சாட்சி சொல்ல போகிறார்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ அவர்களை ஆராதிக்கிற தேவன் பாரு, அவனை எவ்வளவு பெருசா வச்சிருக்கிறாரு. சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை அக்கினி சூளையிலிருந்து வெளியே வரும்போது அந்த ராஜா சொல்லுகிறான், இவர்கள் ஆராதித்த தேவனுக்கு ஒத்த தேவன் வேறு ஒருவரும் இல்லை. ஏனென்றால் அக்கினி அவர்கள் பற்றவில்லை, அக்கினியினுடைய வாசனை அவர்கள் பற்றவில்லை, அக்கினி அவர்களை சேதப்படுத்தவில்லை. அதனாலே இவர்கள் ஆராதிக்கிற தேவன் பெரிய தேவன். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். ஆண்டவர் இவங்களுக்கு ஒரு பெரிய கர்த்தர் பெருசா செய்ய போறாரு. சொல்லுங்க எல்லாருமே பெருசா. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு பெருசா செய்ய போறாரு. பெருசா நல்லா சொல்லு, விசுவாசத்தோட ஆண்டவர் உங்களுக்கு பெருசா செய்ய போறாரு. ஆமென். அதை பார்த்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டெஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் இவர்களுக்கு அம்மா சொல்லுவாங்க, உங்க பிள்ளைய பார்த்து சொல்லுவாங்க, இந்த சூழ்நிலையை பார்த்து சொல்லுவாங்க. இல்ல இன்னைக்கு சொல்றாங்க, கர்த்தர் இவர்களை தண்டிக்கிறாருன்னு சொல்றாங்க. இன்னைக்கு சொல்றாங்க, கர்த்தர் இவளை தண்டிக்கிறாரு, கர்த்தர் இவ செஞ்ச இல்லை, இவன் இந்த மனுஷன் செஞ்ச காரியத்திற்கு ஆண்டவர் அவனை நல்லா வாட்டி எடுக்கிறாரு, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு தெரியலாம். ஆனா வெகு சீக்கிரத்தில் அந்த வார்த்தை மாற போகுது. எப்படி மாற போறாருன்னா, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் செய்தார். கைகளை உயர்த்தி என் தலையின் மேல். எஸ், இந்த வார்த்தை நிறைவேற போகிறதற்காக நன்றி பாடுங்க. நிறைவேற போகிறதற்காய், இந்த வார்த்தை நிறைவேற போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மால் ஆகும். ஆமென். சுற்றி இருக்கிற புறஜாதியார் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார் என்று சீக்கிரமாய் சொல்ல போகிறார்கள். ஹalleluya ஹalleluya ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணி நான் அதை நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். சொல்லும் ஆகும், எல்லாமா உம்மாலேதான் எல்லாமாகும். வாரண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. ஆவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. சொல்லுவோம், ஐயா நீரே. ஆவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உம்மாலா மலாதா எல்லாமே உம்மாலாகும். ஹalleluya எல்லாமே உம்மா. கைகளை மேல தட்டி ஆகும். இயேசுவே இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். எனக்காக யாவையும் அவர் செய்து முடிக்கிறவர். ஆமென். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஏசப்பா உங்க வருகை தாமதிக்கும்னா, உங்க வருகை தாமதிக்கும்னா எங்க பிள்ளைய பார்த்து, என் குடும்பத்தை பார்த்து, அந்த நிகழ்ச்சியை பார்த்து, பிரதர் கர்த்தர் உங்களுக்கு ரொம்ப பெருசா செஞ்சிட்டார். பிரதர் சிஸ்டர், ஆண்டவர் உங்களுக்கு ரொம்ப பெருசா செஞ்சிட்டாரு.
உன் மகனுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய காரியமா, உங்களுக்கு இவ்வளவு பெரிய காரியமா. டாக்டர் செய்ய முடியாததை ஏசப்பா உங்களுக்கு செஞ்சுட்டாரு. உங்க அம்மா அப்பா செய்ய முடியாததை ஏசப்பா உங்களுக்கு செஞ்சுட்டாரு. சொந்தக்காரங்க யாரும் செய்ய முடியாதத யாருமே செய்ய முடியாது பிரதர், இத யாருமே செய்ய முடியாதம்மா இத. ஆனா கர்த்தர் உங்களுக்காக அதை செஞ்சாருன்னு புறஜாதிகள் சொல்லுவார்கள். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவன் நீரே, எனக்காகயா எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவன் நீரே, ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவன் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா அன்பே. கைகளை மேல தட்டி ஒன்றுமில்லை, கைகளை தட்டி ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலேதான் எல்லாம் இயேசுவே. திரும்ப திரும்ப ஆகும் 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 நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா, நன்றி. ஆகும் 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 எல்லாம் ஆகும் உம்மாலேதான். Thank you, Jesus.